இந்த பொரியலங்காய் உருண்டையை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு கூட கெடாது, அப்படியே இருக்கும். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 கப் புழுங்கலரிசி எடுத்துட்டு அது நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் பாசிப்பருப்பு அதே மாதிரி வறுத்துட்டு ரெண்டையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு சேர்த்துட்டு அதை பவுடராக அரைச்சி இந்த மாதிரி சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் தேங்காவை இது மாதிரி பொடியை கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்ததும் அது கூட 1/2 கப் நிலக்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு வறுத்து அது மாவு கூட சேர்த்துருங்க. இப்போ கடாயில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கொதிச்சதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெள்ளைப்பாகு கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு ட்ராப் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை மாவு கூட கலந்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இறுகிரும். இப்போ இது அரிசி மாவில் கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பொரிவிலங்காய் உருண்டை ரெடி.